பிரியமானவர்களே, நோவாவுடைய நாட்கள்ல இந்த உலகத்துல 20 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருந்ததா சரித்திரத்துல சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பேர் தான் தேடினாங்க? மனுஷ ஜாதிகள்ல மொத்தம் எத்தனை பேர் தான் தேடினாங்க? 8 பேர் தான். அவ 8ல பாருங்க, அது பேழையே நகர ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். பிரியமானவர்களே, ஆனபடினால் தான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு எண்ணிக்கை அல்ல, தரம் தான் முக்கியம். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த நாட்கள்ல. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க 30,000, 40,000, 50,000 பேர் கூடுறாங்க. எதுக்கு தெரியுமா? 30-40 வருஷமா கூட்டத்துக்கு போறாங்க, கால்வழி சுகமாகிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. 30-40 வருஷமா எதுக்கு போறாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் இழந்து போன நகையை திரும்ப ஆண்டவர் கொண்டு வரணும், அப்புறம் பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆகணும், வீடு கட்ட முடியல வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு நினைக்கும் கார் வாங்கல. பாருங்க 30-40 வருஷ விசுவாசிகளுடைய லட்சணத்தை நீங்க பாருங்க. அதுக்காக தான் சொல்றேன், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சொன்ன உடனே நீங்க உடனே இந்த ஒளி நான் ரொம்ப பிரமாண்டமா பேச நினைச்சிடாதீங்க. நீங்க தாராளமா கேட்டு பாருங்க. நம்ம ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் ஏன் சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ள கொண்டு வர்றோம்னா நம்மளா கொண்டு வர்றோம். வேத வசனங்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கு. சிலுவை பற்றிய உபதேசத்துலதான் நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சமும் அடங்குகிறது. நம்மை பாழாக்க நினைக்கிற ஒட்டுமொத்த உலகமும் வேறறுக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த வேதமே இதுலதான் காண்பித்து கொடுக்குன்னா சிலுவை பற்றிய உபதேசத்துலதான் சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால நம்ம நூதனமான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து நாம் கெட்டு போகக்கூடாது என்பதை நான் திட்டவட்டமா உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். திட்டவட்டமா இதை அறிவிக்கிறேன், பணிவோடு கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து வேற்றுமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வேற்றுமையான காரியங்கள் என்ன தெரியுமா? நீங்க ஆலயத்துல வந்து எதையாவது ஒண்ணு என்ன செய்யுங்க, ஒரு அச்சு முறுக்கு வாங்கி வைங்க, முறுக்கு வாங்கி வைங்க, அல்லது எனது முருங்கைக்காய் எடுத்து வைங்க, அல்லது எனத்தையாவது ஒரு கேக்கு வாங்கி வைங்க, அர்ப்பின் பண்டிகைக்கு அதை வைங்க, இதை வைங்க. இன்னைக்கு எல்லாம் மனுஷங்கள்கிட்ட வாங்குறதாகவே இருக்கு. ஆதி அப்போஸ்தலர்ல ஒருத்தர் கூட நீ உன் சொத்தை எழுதி எனக்கு தா அப்படின்னு சொல்லி எங்கேயா கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. விசுவாசத்துல ஊழியம் செய்தாங்க. ஆதி அப்போஸ்தலருடைய அப்படிப்பட்ட சாயலை நாம் கவனித்து அறிய வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளில தெளிவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால இன்னைக்கு நிறைய கூட்டம் பாருங்க, ஆடி பாடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் அப்படியே சுத்தி கீழே விழணும், இந்த சரீர கிளர்ச்சியை தான் அதிகம் விரும்புறாங்க. புதிய ஏற்பாட்டுடைய சத்தியமானது சரீர கிளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, சரீர கிளர்ச்சிக்கு இடமே கொடுக்கவில்லை, விசுவாசத்துக்கு மட்டும்தான் இடம் கொடுத்திருக்கு. விசுவாசங்கிறது அப்படி ஷாக்காய் அப்படின்னு கீழே விழுறதா, அல்லது உடம்புல அப்படி ஒரு சிலிர்க்கிறதா, அல்லது அப்படி துள்ளி குதிக்கிறதா, அது எதுவுமே கிடையாது. நீ தாராளமா பைபிளை பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவங்க ஏதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஏதாவது துள்ளி குதித்தாருன்னு சொல்லி எங்கேயாவது போட்டிருக்குதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவின் அவங்க மேல இறங்கும் போது அவர்கள் துள்ளி குதித்ததா எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? இல்லை. கொர்நேலியு வீட்டுல பரிசுத்தாவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேல இறங்கினான்னு பாக்குறோமே, அங்கேயாவது அவர் அவங்க துள்ளி குதிச்சாங்க, ஒரே பயங்கரமா கைத்தட்டி ஒரு மாதிரி துள்ளுனாங்க அப்படின்னு அங்க ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கைத்தட்டினதே அங்க போடல. ஆனா இன்னைக்கு கைத்தட்ட வேண்டாம் சொல்லல, கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா சரீர உணர்ச்சிக்கு அதிக இடம் கொடுத்து, சரீரத்தில் உள்ள உணர்ச்சி கிளர்ச்சிக்கு இடம் கொடுத்து அப்படியே ஒரு விதமான பரவசத்தை அப்படியே துள்ளுறது குதிக்கிற இப்படியே செய்யறன்னு சொல்லும் போது அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சாட்சி உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி துள்ளின ஆட்களெல்லாம் பார்த்திருக்கோம். துள்ளின ஆட்களுடைய வாழ்க்கையில சாட்சியே கிடையாது. அங்க ஆவியில நிறைய இங்க ஆவியில் நிறைய சொல்றாங்க, சாட்சி கிடையாது. சாட்சி உண்மையிலே சொல்ல சாட்சி கிடையாது. நரிப்பில் கூட நான் கேட்டிருக்கேன். நரிப்பில் நானா போய் இவங்க எப்படின்னு சொல்லி கேட்கல, அவங்க வீட்டார சொல்றாங்க, அவங்க சொந்த பந்துகள் எங்கிட்ட சொல்றாங்க. வீடுல சில வீடுல சந்திக்கும் போது சொல்றாங்க, இவங்க அங்க கூட்டத்துக்கு போனா ஒரே குதிச்சு துள்ளி குதிக்காங்க, ஆனா பாருங்க ஒரு சாட்சி கிடையாது. இப்படி வாழ்றாங்க பாருங்க, ஒரே பகைக்காங்க, எங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க, எங்களுக்கு விரோதமா அங்க கோல் சொல்லுவாங்க, இப்படி பல காரியங்கள் சொல்றாங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, சாட்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்ம ஆவியில நிறையிற அபிஷேகத்துல துள்ளி குதிக்கிறேன் என்பதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக செல்லாது, அதை தேவன் பார்க்கிறது இல்லை. அதனாலதான் சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் கர்த்தருடைய வார்த்தைகளை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற பிரகாரமாய் காண்பித்து கொடுத்து அதை விசுவாசிக்கும்படியாய் நாங்கள்
ஜனங்களுக்கு போதனை செய்கிறோம். அதனால இந்த சத்தியங்களை தாண்டி வேற சத்தியங்களுக்குள்ளே நாங்கள் போகிறதில்லை. ஏனென்றால் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சிலுவை பற்றிய உபதேசங்களை தேவன் திறம்பட வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு. ஆனபடினால் தான் சிலுவை பற்றிய உபதேசத்துல தான் நாங்கள் ஒரு புதிய ஒரு கொள்கை உள்ளவர்களாய் அல்ல, இந்த சத்தியங்களுக்குள்ளதான் ஒட்டுமொத்த பூரண வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியானவராகிய தேவனும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். ஒருவேளை சிலருக்கு ஒரு கேள்வி கூட எழும்பலாம், ஐயா காணிக்கை பெட்டி கூட நீங்க வைக்க மாட்டீங்களா, காணிக்கை எடுக்க மாட்டீங்களா, நாங்க ஏதோ ஒரு 5 10 ஏதோ ஒண்ணு கொடுக்குன்னு நினைக்கிறோம், கொடுக்க இது நாங்க ஏதோ போடுறதுக்கு காணிக்கை பெட்டி கிடையாதான்னு கேட்டா, ஆதி அப்போஸ்தலர்கள் யாருமே காணிக்கை பெட்டி வைத்து காணிக்கை கலெக்ஷன் பண்ணினதா வேதத்திலே சொல்லப்படவில்லை. காணிக்கை பெட்டி பழைய உடன்படிக்கையில் இருந்துச்சுல்ல, இயேசுவானவர் காணிக்கை பெட்டிக்கு முன்னால இருந்தாருன்னு சொன்னா, அந்த அவர் இருந்த சர்ச்சில் காணிக்கை பெட்டி மட்டுமா இருந்தது, பலிபீடமும் இருந்தது. பலிபீடம் வைக்கலாமா? அப்போ சிலர் இப்படி ஒரு கொள்கைக்காரர்கள் இருக்கிறாங்க. இயேசுவானவர் காணிக்கை பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தார்ல, அப்ப விதவை ஏழை விதவை போட்டதை மெச்சு கொண்டார்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காணிக்கை பெட்டி அவரே அங்கீகரிக்க தானே செஞ்சிருக்கிறார். ஆமா, அவர் இருந்த சர்ச்சில், அவர் இருந்த தேவாலயத்துல இதுவும் இருந்தது, பலிபீடமும் இருந்தது, தூபம் காட்டினாங்க. இங்க தூப கலசமே இல்லை, இங்க தூபம் இல்லை, பலி செலுத்துகிறது இல்லை. அது பிரியமானவர்கள், அதெல்லாம் பழைய உடன்படிக்கையில இருந்த தேவாலயத்தில் இருந்தவைகள். புது உடன்படிக்கையில அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல கூட காணிக்கைன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அதனாலதான் இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தை வெகு சிறப்பாய், சிலராய் இருந்தாலும் பரவாயில்லை, சிலர் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்ல, வெகு சிறப்பா செய்யணும்னு சொல்லி இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அதனால காணிக்கை பெட்டி கிடையாது, காணிக்கை பாட்டும் கிடையாது, காணிக்கை குறித்த பிரசங்கமும் கிடையாது. கேள்வி கேட்டீங்கன்னா அந்த பைபிள்ல புதிய உடன்படிக்கையில எவ்விதமா சொல்லப்பட்டிருக்கோ அதை மாத்திரம்தான் ஃபாலோ பண்றோம். அப்ப சாப்பாடுக்கலாம் அது தேவன் சந்திக்கிறார், யாரையும் கொண்டு எதையும் கொண்டு எப்படிப்பட்ட சூழலில் அவர் சந்திக்கிறார். அதை மனுஷங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சில வீடு வீடா போய் சொல்லிட்டு இருந்தாங்களா, வீடு வீடா போய் எனக்கு அது தேவை இருக்கு, சாப்பாடுக்கு இது தாங்க, துணிமணிக்கு அது தாங்க, அப்புறம் நான் அந்த கப்பல் ஏறி அங்க நான் பயணம் பண்ணணும், எனக்கு ஏதாவது சாப்பாடுக்கு தாங்க, அப்புறம் அந்த கப்பலுக்கு போறதுக்கு எனக்கு பைசா தாங்க, அப்படி எங்கேயாவது கேட்டுட்டு இருந்தாங்களா? எங்கேயுமே கேட்கல. அதனாலதான் இந்த ஊழியத்துல வெறும் ₹1 எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போனா கூட அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல அப்படிங்கிறத திட்டவட்டமா போதிக்கிறதற்கும் நாங்கள் தயங்குகிறது இல்லை. ஆகையினால் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தியத்திலே தெளிவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமானது. நான் வேற இதெல்லாம் பத்தி பேசல, தசமபாவத்தியம் மற்ற காணிக்கைகள் குறித்து பேசல, அதெல்லாம் நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. காணிக்கைகள் குறித்த காரியங்கள் நீங்க தாராளமா பாருங்க பிரியமானவர்களே. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது யூடியூப் சேனல்ல வரக்கூடிய, நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோவை, அந்த ஆடியோவை கேளுங்க. ஒரு 4-5 செய்தி கேளுங்க. உங்களுக்கு ஒத்து வரலையா, வேதத்தின்படி இது சரியில்லையா, தயவு செய்து கேட்காதீங்க, அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடிகிற உங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் அங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வெளியே போயிடலாம். நம்ம சேனலை நீங்க பார்க்காதீங்க. ஒரு 4 செய்தி கேட்டு பாருங்க, வேத வசனத்துக்கு உட்படாதா இருக்கா, சரியே கிடையாதா, அப்போ அதை வெளியே போயிருங்க. நம்ம செய்தி என்ன செய்யாதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க, அப்புறம் அது உங்களுக்கு ஆபத்து. வேத வசனத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அதை புறக்கணிச்சு தள்ளிடுங்க. வேத வசனத்துக்கு உட்பட்டு இருந்தா அதை தைரியமா கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.